கார்த்தி, ராதிகா எனக்கு ஒரே பொண்ணு. அவதான் எனக்கு எல்லாமே. என் பொண்ணை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. பரவாயில்லைங்க. நான் அந்த வழியா வந்தேன். அப்போ அங்க ஒரு பைக் விழுந்து கிடந்துச்சு. அதை வச்சுதான் இவங்களை போய் பார்த்தேன். ஏங்க, நாளைக்கு காலையிலேயே போய் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க. சரிங்க அண்ணா. சரிங்க, நான் கிளம்புறேன். அம்மா, கிளம்புறேன்னு சொல்றாரு, எதுவுமே பேசாம இருக்கீங்க? கார்த்தி, ரேவதி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சரிங்க, வரேன். அம்மா, உனக்கு என்னாச்சு? கார்த்தி அண்ணனை உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அவர்கிட்ட யாரையோ விசாரிக்க செய்யற. அவர் என்ன சேஃபா கூட்டிட்டு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம ஏமா இப்படி ரியாக்ட் பண்ற? எப்பவோ நான் பயந்து போய் பண்ண ஒரு விஷயம் இன்னைக்கு இப்படி வளர்ந்து வந்து நிக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு ராதிகா. கில்ட்டா இருக்கா? எதுக்கு? என்ன சொல்ற? ராதிகா, இப்ப வந்தாரே கார்த்தி, அவரோட ஒய்ஃப் ரேவதி ஆக்சிடென்ட் ஆகி வந்தப்போ அவங்களுக்கு நான் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அவங்களுக்கு பழைய ஞாபகம் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சித்தி சந்திரகலா ஒரு பொய்யான மெடிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லி என்ன மிரட்டினாங்க. பொய்யான ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொன்னாங்களா? மிரட்டினாங்களா? எதுக்கு? ஆக்சிடென்ட் நடந்ததுல ரேவதிக்கு தன்னோட கல்யாணமே நினைவில்லை. இத பயன்படுத்தி பழைய நினைவுகள் வந்தா ரேவதி உயிருக்கு ஆபத்துன்னு சந்திரகலா என்ன கார்த்தியை நம்ப வைக்க சொன்னாங்க. நானும் வர வழி இல்லாம கார்த்தி கிட்ட போய் சொல்லிட்டேன். அந்த கில்ட் எனக்கு இப்போ வரைக்கும் இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? அப்போ கார்த்தி அண்ணா ஒய்ஃப் தான் ரேவதியா? ஆமாம்மா, கார்த்தி ஒய்ஃப் தான் ரேவதி. இவ வர பசி தாங்க மாட்டா. ராதிகா, உன் கோவம் உன் வயசு கொடுக்கற தைரியத்துல வருது. ஆனா என்னோட பயம் சந்திரகலா எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டதால வந்தது. உன்கிட்ட சொல்லி எப்படி நான் புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. சாப்பாடு கொண்டு போய் கொடுத்து அவளை ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமான்னு பாப்போம். கார்த்தி அண்ணா எனக்கு பண்ண அந்த பெரிய ஹெல்ப்புக்கு நான் கண்டிப்பா இதை செஞ்சே ஆகணும். எப்படியாவது ரேவதி கிட்டயும் அண்ணன் கிட்டயும் நடந்த உண்மையெல்லாம் சொல்லணும். ரெண்டு பேரையும் ஒன்னா சேர வைக்கணும். என்ன டாக்டர், எனக்கு போன் எல்லாம் பண்றீங்க? என்ன விஷயம்? சந்திரா, ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு. தப்பா? என்ன தப்பு? யார் பண்ணா? நான் இப்பவே போய் அவங்க கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்ல போறேன். இதான் சந்திரன் நடந்தது. என்ன டாக்டர், இதுதான் நடந்ததுன்னு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பதில் சொல்றீங்க? இதனால வரப்போற பின்விளைவுக்கு நான் பொறுப்பு இல்ல. அப்படிலாம் சொல்லாத சந்திரா. பின்ன என்னை எப்படி சொல்ல சொல்றீங்க? உங்க பொண்ணு கிட்ட உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை நீங்க சொல்லிட்டீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், அத பாருங்க. ரேவதிக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழைய விஷயங்கள் ஞாபகம் வரும்னு சொன்னீங்க.
அத கொஞ்சம் மாத்தி அவளுக்கு பழைய விஷயங்களை யாராவது ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணா அது அவ உயிருக்கே ஆபத்தா போய் முடியுங்கிறத மட்டும் கொஞ்சம் சேர்த்து சொல்லணும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அமௌண்ட்டை நான் தரேன். பணத்தை வாங்கிக்கிட்டு நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க போதும். சரி, நான் நீங்க சொன்ன மாதிரி உங்க குடும்பத்துக்கிட்ட சொல்லிடுறேன். பணத்தையும் காதும் காதும் வச்ச மாதிரி கொடுத்துருங்க. நில்லு. யார் நீ? எதுக்காக இவ்ளோ அவசரமா எங்க வீட்டுக்குள்ள ஓடி வர? நீங்க யாரு? ஓ, நான் யாருன்னு சொன்னாதான் மேடம் யாருன்னு சொல்வீங்களோ? அம்மா சொன்ன லேடி இவங்களா தான் இருப்பாங்களோ? இவ்வளவு ரூடா பேசுறாங்க. நீ தானே அந்த டாக்டர் பொண்ணு ராதிகா? ஓ, அதுக்குள்ள உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா? அப்போ நீங்க தான் ரேவதியோட சித்தியா? டாக்டர் பொண்ணாச்சே, அதான் ரொம்ப ஷார்ப்பா இருக்க. இங்க பார், இந்த இடத்த விட்டு நீ உள்ள போய் விஷயத்த சொல்லணும்னு நினைக்கவே கூடாது. சொன்ன உன் அம்மா டாக்டராவே இருக்க மாட்டாங்க, புரியுதா? உங்க குடும்பத்து மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை எல்லாம் சரிதான். ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது உங்க சித்தி தான். பழைய ஞாபகம் வந்தா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு எங்க அம்மாவை வச்சு உங்க குடும்பத்துக்கிட்ட போய் சொல்ல வச்சதே உங்க சித்தி தான். அத நம்பிதான் உங்க வீட்ல இருக்கிற யாருமே எதையுமே உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்பல. நீங்க சொல்றது உண்மையா? இல்லங்க, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு வந்து பேசுறீங்க. ஐயோ, நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க. ஆனா இந்த உண்மையை தவிர உங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் மறைக்கிற இன்னொரு உண்மையும் இருக்கு ரேவதி. என்ன சொல்றீங்க? இன்னொரு உண்மையா? ரேவதி, நான் இங்க வந்ததே ஒரு பெரிய உண்மைய உங்ககிட்ட ஓபனா சொல்றதுக்காக தான். ஒரு பொண்ணா இன்னொரு பொண்ணுக்கு இவ்ளோ பெரிய தப்பு நடக்கிறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. இத நான் உங்ககிட்ட சொல்லலனா என் மனசாட்சிக்கு நான் துரோகம் பண்றதா தான் அர்த்தம். நீங்க சொல்றதெல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அது என்ன உண்மை? சீக்கிரம் சொல்லுங்க. ரேவதி, உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு.